யூத் காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞரணி தேர்தல் நடத்துவதற்காக நேற்றைய தினம் குறித்திருந்தோம். நேற்றைக்கு பெருமழை எல்லாம் வெள்ள நிவாரண பணியில் இருந்ததால் அது தள்ளி வைத்துவிட்டு இன்று இந்த யூத் காங்கிரஸ் மெம்பர்ஷிப் டிரைவ் என்று ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞர் காங்கிரஸின் உறுப்பினர்கள் சேர்க்கை தேர்தல் வருகின்ற 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தேர்தலில் போட்டியிடுவதற்கு விண்ணப்பங்களை அளிக்கலாம். ஏதாவது புகார் இருந்தால் டிசம்பர் 19 வரை தெரிவிக்கலாம். இளைஞரணி உறுப்பினர்கள் சேர்க்கை ஜனவரி 8 முதல் பிப்ரவரி 7 வரை உறுப்பினர் சேர்க்கையை தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தலாம். இதில் SC STக்கு 12.9% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்பு நாடாளுமன்றம், சட்டமன்றம், மாநில பொறுப்புகளுக்கு போட்டியிருந்தது. இப்பொழுது வட்டார அளவில் இளைஞர் காங்கிரஸை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் வட்டார அளவிலும் இந்த தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். நம்முடைய முருகன் அவர்கள் அகில இந்திய யூத் காங்கிரஸின் மேற்பார்வையாளராக இங்கே வந்திருக்கிறார். ஏற்கனவே திரு லெனின் பிரசாத் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் இளைஞர் அணியினுடைய தலைவராக இருந்தவர். இந்த தேர்தலை நடத்துவதற்கு இன்று முழு ஏற்பாடையும் செய்திருக்கிறோம். வேற என்ன சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? சம்திங் டெல்லியிலேருந்து சொல்லுங்க, முடிவாங்க ஜி, பேசுங்க சார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். தமிழும் இங்கிலீஷும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன், பேச முடியாது. யூத் காங்கிரஸ் எலெக்ஷன் மெம்பர்ஷிப் டிரைவ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நாமினேஷன், தட் இஸ் ப்ரோசஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுடே. இது வந்து உங்களுக்கு பிப்ரவரி 18th வரையும் கண்டினியூ ஆகிடும். 7th ப்ளஸ் டைம் இருக்குது சார். ஏஜ் பிட்வீன் 18 to 35 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணலாம். ஸ்டேட் கமிட்டி கண்டெஸ்ட் பண்ணுறவங்க லாஸ்ட் கமிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அவங்க பர்ஃபார்மர், ஹை பர்ஃபார்மர் இருந்தால் மட்டும்தான் ஸ்டேட் கமிட்டி கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஒரு மெம்பர் வந்து 6 ஓட்டு போடணும். 6 votes eligible for one member has eligibility to cast his vote for 6 people. Block committee, assembly committee, district 2, that is district president and district general secretary 2, plus state president and state general secretary 2 vote. So total 6 vote contest பண்ணணும். ஒரு மெம்பர் வந்து இஸ் எலிஜிபிள் டு கேஸ்ட் இஸ் ஓட். இந்த ப்ரோசஸில் வெரி டிரான்ஸ்பரண்ட். எல்லாமே இந்த டைம் எலெக்ஷன் நடக்குது கம்ப்ளீட்லி ஆன்லைன். மெம்பர்ஷிப் டிரைவ் இஸ் ஆன்லைன், பேமெண்ட் இஸ் ஆன்லைன், எலெக்ஷன் ஆல்சோ ஆன்லைன். அது வந்து இந்த கம்ப்ளீட் எலெக்ஷன் ப்ரோசஸ் இட் வில் பி வித் ஐவைசின்னு ஒரு ஆப் இருக்குது. த்ரூ தட் ஒன்லி இட் வில் ஹேப்பன் சார். இப்போது எக்ஸிஸ்டிங் கமிட்டியில் இருக்கிற லெனின் பிரசாத் இஸ் கோஆப்ரேட்டிங் வித் அஸ். நம்ம டிஎன்சிசி பிரசிடென்ட் செல்வ பெருந்தாகி சார் is fully cooperated today. Yesterday is supposed to start this process. Due to rain, we postponed to today. So this election process started smoothly. I request everyone to participate in this Youth Congress election. Karnataka, we did 25 lakhs membership. I expect Tamil Nadu is very bigger state. So I expect our president to motivate each and every youth to participate in large number to get more membership. Any questions you can ask, anybody, even Youth Congress people also can ask. And we have divided this political districts are 77 districts. That we have divided into 7 zones. So each and every zone there will be a zonal returning officer.
Myself, I am the election commissioner in charge of entire Tamil Nadu. My colleague, Mr. Ramji Anup, he is the in charge PRO for this election. He will be coming because due to rain, your flight is cancelled. He is from Andhra Pradesh. He will also join from 4th onwards. So our team members, ZRO, எல்லாரும் கூட அவங்க ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்டில் 10 days they will travel. எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லா ப்ரோசஸ் கூட வித்தவுட் ஃபெயில் எல்லாருக்கும் ஒரு யூத்து கூட எந்த டிஃபிகல்ட்டி வராத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு we are appointed 7 people. 7 people will be there in the fields. They will be there continuously 10 days. கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி யூத் காங்கிரஸ் உடைய பிரசிடெண்ட்டாக திரு லெனின் பிரசாத் சிறப்பாக செயல்பட்டு பல போராட்டங்கள் பல கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். The reservation 77 மாவட்டங்களில் சவுத் சென்னை ஈஸ்ட் ரிசர்வேஷன், செங்கல்பட்டு நார்த் ரிசர்வேஷன், கடலூர் சென்ட்ரல் ரிசர்வ், ராணிப்பேட்டை ரிசர்வ், கிருஷ்ணகிரி வெஸ்ட் ரிசர்வ், ஈரோடு நார்த் லாஸ்ட் டைம் இல்லையா அது, திருச்சி கார்ப்பரேஷன், தஞ்சாவூர் சவுத் ரிசர்வ், மதுரை கார்ப்பரேஷன் ரிசர்வ், ராமநாதபுரம் ரிசர்வ். ஓகே, 10 மாவட்டங்கள் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ரிசர்வேஷன். மீதமுள்ள 67 மாவட்டங்களில் ரிசர்வ் அல்லாதவர்கள் போட்டியிடுவார்கள். ரைட், வேற சொல்லுங்க. ஓப்பன் டு ஆல். ஓகே, வேற ஏதாவது? மெம்பர்ஷிப் இப்போ தானே சொன்னேன் உங்கள்கிட்ட. கொடுங்க. இருக்கு. உறுப்பினர் சேர்க்கை மெம்பர்ஷிப் ஜனவரி 8 பிப்ரவரி 7 வரை 1 மாதங்கள். நாமினேஷன் 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை. மெம்பர்ஷிப் லான்ச் இன்னைக்கு. அப்ஜெக்ஷன் 11ஆம் தேதி டிசம்பர்லேருந்து 20 வரைக்கும் கொடுக்கலாம். ஃபைனலைஸ்டு நாமினேஷன் ஸ்க்ரூட்டினி 11லேருந்து 24, எண்ட் டேட் 25, ஃபைனலைசேஷன் நாமினேஷன் 26 டிசம்பர். ஓகே, ரைட். வேற ஏதாவது? வாங்க. இல்லை, அவர் போலையா புறக்கணிச்சிட்டாரா? அம்பேத்கருடைய நிகழ்ச்சியெல்லாம் யாரும் புறக்கணிக்க முடியாது. அவர் போக மறுத்திருக்கலாம், அவ்வளோதான். 2 தான். புறக்கணிச்சாங்கன்ற வார்த்தை வேண்டாம். ரைட், அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அது அவருடைய முடிவு. அதில் நான் முன்னே கருத்து சொல்றதுக்கு இல்லை. இல்லை, இதை வெளியிடுறவரை ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். அதனால் நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். இதை ஏற்பாடு செய்கிறவர் கட்சியோட துணை பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளர் ஏற்பாடு செய்கிற அந்த நிகழ்ச்சியில் ஏன் கலந்துக்கலன்றது அவரும் பதில் சொல்லணும். இப்போ நாம் போய்ட்டு இதில் கருத்து சொல்ல முடியும். அதான் சரி, அவருக்கு தான் தெரியும். நமக்கு ஒன்றும் செய்தி இல்லை அதை பற்றி. ரைட். இந்த அது உள்கட்சி பிரச்சனை. எல்லோரும் அதை கவனித்து கொண்டு இருக்கிறோம். அநேகமாக புதுடெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு முடிவு செய்யும். வெள்ள நிவாரணம் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் எல்லாம் நம்முடைய கட்டமைப்பு
முன்ன பின்ன இருந்தாலும் இந்த மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அல்லும் பகலும் உழைத்த நம்முடைய மண்ணை சார்ந்தவர்கள், வெகுஜன மக்கள், அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ரைட். நேற்றுக்கு இரவு புயல் கரையை கடந்துருச்சுட்டாங்க பெஞ்சன். ஆனால் இன்றைக்கி தான் அது கரையை கடந்துருச்சுன்ட்டு மீண்டும் அறிவிக்கிறாங்க. இந்த குழப்பமான அறிக்கை 2 அமெரிக்காவுடைய சேட்டலைட் ஒன்று சொல்லுது, சீனாவுடைய சேட்டலைட் ஒன்று சொல்லுது, யூரோப்புடைய சேட்டலைட் ஒன்று சொல்லுது. அவங்க எப்படி சொன்னாலும் நம்ம இந்திய வானிலை துல்லியமாக சொல்லணும். இந்த விஷயத்தில் இந்திய வானிலை துல்லியமாக சொல்லலைன்றது தான் எல்லோருடைய கருத்து, என்னுடைய கருத்தும். நம்ம இந்திய வானிலை எப்படி நேத்திக்க கரையை கடந்துச்சுன்னு சொன்னாங்க, சொல்லக்கூடாதுல்ல. ஏற்கனவே ஒரு முறை கோட்டை விட்டுருக்காங்க சுனாமியில். சுனாமி ஒரு நாட்களுக்கு முன்பு சுமித்ரா தீவில் ஆரம்பித்து இங்கே வந்து சேர்றதுக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. அந்த எச்சரிக்கை அவங்க சொல்லியும் நம்முடைய இந்திய வானிலை துறை அதை கோட்டை விட்டாங்க. மிகப்பெரிய இழப்பு. இப்பொழுதும் நம்முடைய இந்திய வானிலை அறிக்கையாளர்கள், அந்த துறையை சார்ந்தவர்கள் துல்லியமாக மக்களிடம் இதை எடுத்து செல்ல வேண்டும். முன்னுக்கு பின் தவறாக எதையும் சொல்ல வேண்டாம் என்று தான் எங்களுடைய வேண்டுகோள்.